இல்ல நைஸ் ஒன் நைஸ் கலர் must be the same builder நினைக்கிறேன் almost same conceptல they have done the thing good கலர்லாம் நல்லா இருக்கு அவுட்டர் சூப்பரா இருக்கு I think Pokon builders and promoters போறது I think இந்த லொகேஷன்ல நிறைய பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல we could see his thing okay good இது அந்த இதுல போட்டுண்டாரு நம்ம உள்ள போய் பார்க்கலாமா like a new concept போய் பார்க்கலாமா உள்ள யாராவது இருப்பாங்களா let's go come டிஃபரெண்டா இருக்கு உங்களுக்கு பாத்து ஏய் நோ ப்ராப்ளம் லுக்ஸ் லைக் இந்த இடம் வந்து கார் பார்க்கிங் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்ல இங்கே பாரு நல்ல ஆப்டா இருக்கு லுக்ஸ் லைக் 2 கார் பார்க்கிங் விடலாம்னு நினைக்கிறேன் இல்ல 2 வரலாம் வித்தியாசமா இருக்கு நார்மலி டியூப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது டோட்டலி இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹால் அண்ட் தென் ஒரு எஸ் யூ ஹேவ் திஸ் இட்ஸ் லைக் பாத்ரூம் ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது ஒரு கிச்சன் மாதிரியா இல்லை ஒரு டைனிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இமீடியட்டாகவே ஸ்டெப்ஸ் வருது உங்களுக்கு அப்பா ஒரு சார் வணக்கம். வாங்க. குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம்? சொல்லுங்கள் மேடம். ஜஸ்ட் லைக் தட் அப்படி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தோம். சரி இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்களா? 100% ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நிறைய பண்ணிருக்கீங்க. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. திஸ் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. மற்ற இதெல்லாம் பார்த்ததில்ல. சரி அதனால தான் சரி உங்களை கால் பண்ணுறது. இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஷோர் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மெசனைன் ஃப்ளோர் மாடல்னு சொல்லுவோம். இந்த வீட்டு மாடல் வெளியே வரும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு டபுள் கார் பார்க்கிங் வச்சுக்கிட்டு தனியாக ஒரு விக்கெட் கேட் கொடுத்துருவோம். இந்த தனியாக என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு 5 ஃபீட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேர் கேஸுமே ஒரு 1.5 ஃபீட் வித் இருக்கும். டெப்த்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு வயசானவங்க நடந்து வந்தவங்க ஈஸியாக நடந்து வந்துடலாம். அதேமாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட் லிவிங் ஸ்பேஸ்னு சொல்லலாம். இது ஒரு லேண்டிங்லேயுமே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் டேரெக்டாக இன்டர் கனெக்ட் ஆகும் கீழே லிவிங் ரூம். அதான் இந்த லிவிங் ஸ்பேஸோட உங்களுக்கு கான்செப்ட் இந்த வீட்டுக்கு. இப்போ G+1 இருந்தால் மேலேருந்து கீழே வந்து தான் பேசணும். ஓகே. இல்லை ஒரு ஓடிஎஸ் மாதிரி செட் பண்ணணும். இங்கே அந்த கான்செப்ட் இல்லை. எல்லா லேண்டிங்லேயுமே ஒரு ரூம் இருக்கும். ஸோ அதான் இது பேர் மெசனைன் ஃப்ளோர். மெசனைன் ஃப்ளோர் இன் சென்ஸ் ஒரு ரூஃபுக்கு இன்னொரு ரூஃபுக்கு நடுவில் ஒரு ரூஃப். ஃபஸ்ட் அண்ட் கிரவுண்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு ரூஃப் செட் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து இங்கே டிவி பார்க்குறதோ இல்லை கிச்சனில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செய்ய முடியாது இல்லைங்களா? அதுக்காக இந்த ஒரு ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே இறங்கி வர தேவையில்லை. ஆமாம் சார். ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்னால அப்படியே உட்காந்துட்டு தே கேன் இது டிவி பார்க்கலாம், அங்கேருந்தே ஃபுட்டெல்லாம் இது பண்ணலாம். இந்த வீடை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இது வந்து லிவிங் ஸ்பேஸ். இது சரி லிவிங் ஸ்பேஸ்னால் இங்கேருந்து தான் டிவி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சைடில் ஓகே. அந்த சைடு இந்த லிவிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சார் ஒரு 20x12. 20x12. இது லென்த் வந்து 20, இது வந்து 12 ஃபீட்டு. இதில் டிவி வந்து அந்த மெயின் வால் அதில் கொடுத்துருக்கோம். நார்த்தன் சைட் வாலில் டிவி கொடுத்துட்றோம். ஸோ இங்கே எல் ஷேப் சோஃபா போட்டுட்டு இந்த பக்கம் டிவி பார்த்துக்கலாம். பேக்கில் ஏதாவது ஃபிஷ் டேங்க் வைக்கிறாங்க, இல்லைனா இன்வெர்டர் ப்ரொவிஷன், இல்லை ஒரு சின்ன கார்டனிங் ப்ரொவிஷன்ஸ்க்குலாம் இந்த கீழே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. ஸோ பெரிய ஒரு கிராஸ் வென்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இந்த பக்கம். இது வந்து ஒரு 17x9. 17x9 கிச்சன் கம் டைனிங்கு. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் ஏரியா கம் டாய்லெட். मुस्लिम हम तीनों एक ही फ्रेम में आना चाहिए. 17x9 சார் இது. ஸோ இதில் கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். இப்போ டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பெட்ரூமுக்குமே டாய்லெட் வந்து ஃபுல்லாக உள்ளரே இருக்கும். உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டே இருக்கும். அதனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கம் டாய்லெட் தனியாக பிரிச்சுடுறோம். இல்லை ஒரு பக்கம் ஒரு வாஷ் பேஷன் கவுண்டர் டாப் மாதிரி கொடுத்துட்டு அது பக்கத்தில் வந்து வெறும் டாய்லெட் ஸ்பேஸ் கொடுத்துட்றோம். ஸோ அதனால் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம், டாய்லெட்டாகவும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வெளியே வந்து சர்வீஸ் ஏரியா. ஸோ இது நார்த் ஈஸ்ட் கார்னர்ன்றதால ஓப்பனாக கொடுத்துறோம் வாஸ்துப்படி. இல்லை சவுத் பக்கம் வந்து வெஸ்ட் பக்கம் ஹைட்டாக இருக்கும், ஈஸ்ட் பக்கம் டவுனாக இருக்கும். ஆஸ் பர் வாஸ்து இதுதான் செட்டப். அதுமாதிரி நார்த் ஈஸ்ட்டும் ஹைட்டாக வரும் நம்மளுக்கு, நார்த் ஈஸ்ட்டும் டவுனாக இருக்கும். அதாவது போர்வெல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த செட்டப்லாம் இதில் வந்து வென்டிலேஷன் அதான் இந்த வீட்டுக்கு வந்து மெயினே வந்து எல்லாமே சைஸ் பெருசாகவே கொடுத்துருக்கோம். ஏன்னா வீடு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா?
அதுமாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே 8 ஃபீட்டு ஓகே ஹைட்டு. அதுமாதிரி விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 ஃபீட் பை 4 ஃபீட் வித், அதுமாதிரி 6 ஃபீட் பை 4 ஃபீட் வித், அதுமாதிரி பெருசாக கொடுப்போம். சரி சிஎம்டி அப்ரூவ்டா? ஆமாங்க மேடம், இது வந்து சிஎம்டி அப்ரூவ்ட். இது லேண்ட் எல்லாமே இந்த லே அவுட்டே சிஎம்டி அப்ரூவ்ட் தான். டோட்டலாக 17 plots இந்த லே அவுட்டில் போடுறோம். அதில் இந்த லாஸ்ட் 2 மட்டும் தான் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாமே. இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் சார்? இது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2000 இருக்குமா? லேண்ட் ஏரியா வந்து 906 ஸ்கொயர் ஃபீட், 906 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. ஓ, பில்டப் ஏரியா வந்து 2104 ஸ்கொயர் ஃபீட். இது நம்பவே முடியல சார் நிச்சயமா. யாருக்கெல்லாம் யாராவது பிளாட் சின்ன சைஸில் வச்சுருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, இந்த வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்துக்குங்க, ஐடியாஸ் கேதர் பண்ணிக்கங்க, வீடு கட்டிக்குங்க. இல்லை நாங்களே ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவோம், பிளான் போட்டு தருவோம், எக்ஸிபிஷன் பண்ணி தருவோம். அதனால் உங்களுக்கு சின்ன பிளாட்டுன்ற கவலை வேணாம் உங்களுக்கு. 900 ஸ்கொயர் நீங்கள் வந்து 906 இது 2000 இது வந்து 2104. அதாவது பிளாட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி பிளான் பண்ணுறது தான் முக்கியம். எவ்வளோ சைஸாக இருந்தாலுமே நம்ம பிளான் பண்ணலாம். இப்போ மும்பைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அங்கே காஸ்ட் அந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம ஊரில் வந்துட்டு சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்ட்ஸ்லேயே இது மாதிரி சைஸ் கொடுக்குறோம். அதுமாதிரி ரோட் வித் எவ்வளோக்குன்னு கனெக்ட் பண்ணணும், எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம இது மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது என்ன இது வந்து 7.2 மீட்டர் ரோட். அப்போனா இது கேட்டட் கம்யூனிட்டின்றதால வெளியாருங்க யாரும் உள்ளே வர போகிறது கிடையாது. அதுதான் மேடம். மெயினாக 2 கார் பார்க்கிங் வீட்டுக்கு. 2 கார் பார்க்கிங் வச்சுட்டு 3 bedrooms 2 லிவிங் கான்செப்ட். 906ல 2 கார் பார்க்கிங். அதே மாதிரி இது எத்தனை ஃப்ளோர்ஸ்ல பிளான் பண்றீங்க? இது வந்து 1.5 floors சொல்லலாம். 1.5 floors. 1.5 floors. How many rooms? 3 bedroom 2 living and 2 car parking. இல்ல 906ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா. Something unbelievable. நல்லா இருக்கு சார் கான்செப்ட். மெயினா என்ன, இது வந்து விண்டோங்களா இந்த இடத்துல? இட்ஸ் விண்டோ. இது வந்து விண்டோ சார். இது அது பின்னாடி வந்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல ஒரு டபுள் டோர் மாதிரி செட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்லைடிங் விண்டோ செட் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த வீட்டில் யாராவது எல்டர்லி இருந்தாங்கன்னா இந்த டோர் மூலியமாக அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அவங்க கீழே இறங்கி வர வேண்டியதில்லை. அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு சேர் போட்டு டிவி பார்க்குறாங்கன்னா இங்கே சேர் போட்டு இங்கே டேரெக்டாக டிவி பார்த்துக்கலாம் இந்த இடத்துல அவங்க. ஸோ ஒரு மல்டிபிள் ஆக்சஸாகவும் இருக்கும், வென்டிலேஷன் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு. இப்போ கீழே இருந்தாங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அஃபெக்ட் ஆகிடுது இல்லைங்களா, அதனால் அதை உருவாக்கிட்டு இதை நம்ம தூக்கி வச்சிருக்கோம். ஒரு 4 feet ரைஸ் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங். ஸோ அந்த இடம் கீழே, அதனால கீழே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் 2 கார் பார்க்கிங் கிடைக்கும். குட், நல்ல ஐடியல் கான்செப்ட். ஆமாம், லுக் வைஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. இதில் பழங்காலத்தில் என்ன பண்ணுவோம்னா இதே வந்து ஒரு சின்ன ஒரு தடுப்பு மாதிரி போட்டுட்டா இதை வந்து ஷோகேஸ் இப்படி தான் பண்ணுவோம். ஒரு வால் போட்டுப்போம், இல்லைனா மேலே சென்ட்ரிங் அடிச்சுட்டு நம்ம வந்து கம்பி கட்டி பூசிடுவோம். அப்போ இதில் ஸ்லாப் வச்சா உங்களுக்கு ஷோகேஸ் ஆகிடுது. அப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். அது இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி, இல்லைனா ஃபுல்லாக வெறும் வெளிச்சம் மட்டும் வேணும்னா ஃபுல்லாக கிளாஸ் போட்டால், ஃபுல் கிளாஸ் போட்டால் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே நாய்ஸ் கூட எதுவும் வராது உங்களுக்கு. இந்த 3 ஆப்ஷனில் எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் எல்லா இடத்துக்கும் இது சூட்டபிள் ஆகுமா கிடையாது, இந்த வீட்டுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம 10 feet கிளியராக கொடுப்போம். 10 feet கொடுத்தா தான் இந்த படி வந்து பார்த்தீங்கன்னா 7 inches படி வச்சுன்னா 17 steps வரும். 9 inches உங்களுக்கு வந்து அப்புறம் ரைசர் இருக்கு இல்லைங்களா, இதான் ரைசர்னு சொல்லுவோம், இது த்ரெட்னு சொல்லுவோம். இந்த ரைசர் வந்து 7 inches வச்சா டோட்டலாக 17 steps வரும். இது 6.5 வச்சா 19 வரும், 6 வச்சா 21 வரும். நம்ம ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காங்கிரீட்டில் மோல்டு பண்ணுறது. நார்மலாக ஒரு சென்ட்ரிங் வச்சுட்டு நம்ம பிரிக் ஒர்க்கில் கட்டுவோம் இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளைவுட் வச்சு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேஸ்டிங் பண்ணிடுறோம். கேஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஜல்லி போடுறதால நம்ம ஒரே திக்னஸில் ஃபுல்லாக வரும், வைப்ரேஷன் வராது, நல்லா ஸ்டர்டியாக இருக்கும் உங்களுக்கு, லுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் கீழே. ஆமாம், இதுக்கு மேலே நம்ம வந்து எம்எஸ்ல அழகாக நம்ம டிசைன் பண்ணியும் போட்டுக்கலாம், ஹேண்ட் ரெயில் இல்லை எஸ்எஸ்ல ஃபினிஷ் பண்ணலாம்னு பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு டிசைனர் வீடுன்னு போயிட்டாலே இன்டீரியருக்கு என்னென்ன தீம் வருதோ அதுக்கு இது மாதிரி அதை மேட்ச் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் வந்து மெயின்டெனன்ஸு. அந்த மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதெல்லாம் எம்எஸ் போயிட்டு அதை அழகாக பெயிண்ட் படிச்சுட்டு மேலே வந்து உட் அண்ட் ஹேண்ட் ரெயில் போடலாம். அது போட்டால் உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே போயிடலாங்களா? போகலாம். ஸோ இது ஒரு லிவிங் ஏரியா. இது செகண்ட் லிவிங். இது ஃபர்ஸ்ட் ரூம். இதுதான் உங்களுக்கு எல்டர்ஸ் ரூம்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு, ஒரு பெரிய பால்கனி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப். இது ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வாஸ்துப்படி வார்ட்ரோப் செட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 feet வார்ட்ரோப்பு.
இதில் வந்து ஒரு எல் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்லைடிங் டோர். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சின்னதாக என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி செட் பண்ண போகிறோம். மீதி எல் ஷேப் உள்ள வந்து ஸ்டோரேஜ் துணி வச்சுக்கிட்டு, ஏன்னா உள்ள டோர் வைக்க போகிறது கிடையாது, வெளியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ உள்ள இருக்கிற ஸ்பேஸ் மொத்தமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜாக கிடையாது இல்லை டோட்டலாக. இந்த இடத்துல இது அது மாதிரி இங்கேருந்து ஃபுல்லாகவே கிளியர் ஸ்பேஸ் இல்லைங்களா, கட்டில் இங்கே போட்டு இப்படி பார்க்க போகிறோம். அந்த இடத்துல ஒரு ஒர்க்கிங் ஏரியா போடுறதுக்காக நம்ம அங்கே பாயிண்ட்லாம் வச்சுருக்கோம். ஒரு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம் அந்த ஏரியாவில், அதுக்காக அது. ஸோ இங்கேயும் இந்த இடத்துலையும் ஒரு விண்டோ மாதிரி இருக்கலாம். ஆமாம், இது ஃபுல்லாகவே பெரிய விண்டோ. அது இதில் வந்து ஒரு ஷாண்ட்லியர் மாதிரி அவங்க நீட்டாக செட் பண்ணிக்கலாம். இங்கே யாராவது கீழே வராங்கன்னா யார் வராங்கன்னு வெட்டிவிட பார்த்துக்கலாம். இந்த வீட்டுக்கு ப்ரைவசி உங்களுக்கு இருக்கும். யாராவது கூப்பிட்றாங்கன்னா நம்மளுக்கு கேட்கும். வெளியே நம்ம காலிங் பில் வச்சுருக்கோம், யாராவது உள்ளே வந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நல்லா லைட் இங்கே போட்டாங்கன்னா இந்த லைட்டை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்ட்ரன்ஸ் ஒரு ஃபாயர் ஸ்பேஸில் இந்த டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுக்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும் வீடு. இது எல்லாமே 10 feet 8 தான் சீலிங் ஸ்பேஸ், எங்கேயுமே காம்ப்ரமைஸே கிடையாது. கார் பார்க்கிங் மட்டும்தான் அந்த 7 feet to 8 feet உங்களுக்கு சீலிங் ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம என்ன தான் எஸ்யூவி வச்சிருந்தாலுமே ஒரு 6.5 feet மேலே போகாது மேக்ஸிமம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சீலிங் ஹைட் கீழே செட் பண்ணிடுவோம். ஆமாம், இல்லை அப்படியே ஒரு சேர் போட்டு உட்காராங்கன்னா க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. ஒரு வயசானவங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும், அவங்களுக்கு ப்ரைவசியும் இருக்குது, அவங்களுக்கு ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடையாது என்ன நம்மளை தனியாக இருக்குமே சொல்லிட்டு. இது கீழே இருந்தாங்கன்னா அவங்க ரூமில் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா ஹாலில் உட்காந்துருக்கணும். இங்கே ரூமில் உட்காரணும், இங்கே எல்லாமே உட்காந்துக்கலாம்ல. ரூம் விட்டு வெளியே போகணும் அவசியம் கிடையாது, அப்படியே பால்கனி போய்க்கலாம், அப்படி நடமாட்டே இருக்கலாம் அந்த ரூமில். ஸ்டெப்ஸு கீழே இறங்கி போகணும்னு அவசியமும் கிடையாது அவங்க. அகைன் இது வந்து இன்னொரு லிவிங் ஸ்பேஸ். இது வந்து இன்னொரு லிவிங் ஸ்பேஸ். இங்கே வந்து சப்போஸ் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா ஒரு சோஃபா மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே தனியோட ஒர்க் பண்ணிக்கலாம். வேணா அவங்க ஒரு டிவி போடுறதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு டிவி கூட இங்கே செட் பண்ணிக்கலாம். வேணா அவங்க இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்குது. இல்லை ஒர்க் ஸ்பேஸாகவும் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது அகைன் சில்ட்ரன்ஸ் ரூம். இது நல்லா இருக்குது, வெரி ஸ்பேஷியஸ். ஆமாம், நல்ல பெருசா. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 15 by 10. 15 by 10 இந்த ரூம் சைஸு. இதில் விண்டோ பார்த்தீங்கன்னா 6 by 4. இதெல்லாம் இந்த வீட்டில் விண்டோலாம் பெருசாக வச்சுருக்கீங்க. எல்லாமே பார்த்த வரைக்கும் விண்டோ சைஸ் இஸ் வெரி பிக்கர். இந்த வீட்டில் மெயினாக அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா காரணம் எல்லாமே வந்து இது ஒரு டால் பில்டிங்காக இருக்கிறதால பெருசாக வச்சா வீட்டுக்கு வெளிச்சம் காற்று நல்லா வரும். லுக்கும் நல்லா. ஆமாம், லுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடு வந்து ஒரு பசங்க இருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்காக ஒரு பெரிய வார்ட்ரோப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் இது ஃபுல்லாகவே வார்ட்ரோப்பு, சென்டரில் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஸோ 2 தனி 4 feet வார்ட்ரோப், சென்டரில் 2 feet ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்கலாம். ஸோ அகைன் இந்த ஒரு சின்ன சர்வீஸ் பால்கனி அவங்களுக்கு நல்லா காற்று ஈவினிங் டைமில் உட்காந்தாலும் நல்லா வரும் உங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு சேர் போட்டு உட்காரலாம். மெயினாக என்னென்னா டோரை திறந்து வச்சுட்டே உட்காரலாம், காற்று ஏர் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மணி என்னாச்சு, இப்போ உங்களுக்கு மணி 1 ஆகுது. ஒரு ஃபேன் போட்டோம்னா நம்ம இதுக்கு வைக்க கூட தெரியாது இந்த ரூமில், ஏன்னா அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் ஃப்ரீயாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்காது உங்களுக்கு. அதுமாதிரி இந்த நான் பக்கத்தில் வீடு கட்டுறது நம்ம தான் கட்டுறோம். இந்த வீடு சேல் ஆகிடுச்சு, பக்கத்து வீடு தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் டேரெக்டாக எந்த விண்டோவும் ஆப்போசிட்டாக இருக்காது. அது மாதிரி நம்ம இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்கோம். மேபி இந்த லிவிங் ரூமில் பாருங்கள், அந்த வீட்டுக்கு சென்டராக இருக்கும், இந்த வீட்டுக்கு 2 சைடில் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே ஒரு ப்ரைவசி ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு பிளானிங். என்னதான் நியர்பை இருந்தாலும் சிலர் வந்து யோசிப்பாங்க இல்லையா, என்ன விண்டோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு ப்ரைவசி ஃபேக்டர் இது. ஃபஸ்ட்டு நம்ம ரூஃப் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி செட்டப் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க்லாம் முடிச்சிடுறோம். கீழே தரையை ஃபுல்லாக குத்தி எடுத்துக்கணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. க்ளீன் பண்ணிவிட்டு இது ஃபர்ஸ்ட் லெவல் வாட்டர் ப்ரூஃபிங். இது பண்ணும்போது என்ன ஆகுனா எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கோ எல்லாமே அடைஞ்சிரும். போர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் இந்த வாட்டர் ப்ரூஃபு. இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம், ஒரு ஸ்லோப் வச்சுருவோம், எங்கேயாவது ஒரு ட்ரெயின் பைப் கொடுத்துருவோம் உங்கள் சென்டரில். அப்போ என்ன ஆகுனா நம்ம கிளாஸ் வச்சிருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா நம்ம சைட் வால்ஸ் எல்லாம் ஏறாது. அதுதான் சைடில் 2 feet அடிக்கிறது. ஸோ அந்த பிளாஸ்டிங்கில் நம்ம தண்ணி லீக் ஆனாலும் அந்த பைப் வைக்கிறோம் இல்லைங்க, அதோடய தண்ணி ரிலீஸ் ஆகும். அப்போ டைல்ஸில் எங்கேயோ ஜாயிண்ட்டில் லீக் இருக்குன்னு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த டைல்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எபாக்சி ரோட் போடுவோம். அது மாரி நம்ம ஆசிட் போடுறோம், ஒரு 5 years 6 years ஆச்சுன்னா அப்போ அதை இந்த சீலிங் காப்பாற்றுறதுக்காக இந்த ஒர்க்லாம் போடுறோம்.
ஸோ 3 levels ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லெவல் இது, செகண்ட் லெவல் பிளாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃபிங், தேர்ட் லெவல் எபாக்சி க்ரௌட் வாட்டர் ப்ரூஃபிங். இது மூணும் பண்ணும்போது பாத்ரூம் வந்து சேஃபாக. இதெல்லாம் லுக்ஸ் லைக் நீங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், nobody will do it நினைக்கிறேன். எல்லாரும் செய்யணும் இந்த கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ். இதெல்லாம் எல்லாரும் புது இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஒர்க்கை ஆரம்பித்தோம் முடிச்சுன்ற கேட்டகரி வேறு, எப்படி ஆரம்பிக்கும் எப்படி முடிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஏர் கிராக் வரதை அவாய்ட் பண்ணுறது கஷ்டம் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு. அது எப்படி இருந்தாலும் வரும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெஷ்ஷு போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஊர் தெர்மல் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் நிறைய நடக்கிறதால தான் அந்த ஏர் கிராக் வந்து வருது. ஆனால் அதுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் வந்து செட்டில்மெண்ட், அதாவது கீழே வந்து ஃபுட்டிங் ஒழுங்காக போடல, ஃபவுண்டேஷன் ஒழுங்காக போடலன்னா அந்த செட்டில்மெண்ட் கிராக் வரும்போது உங்களுக்கு பெருசாக உடையும். நம்மளுக்கு ஏர் கிராக்ன்றது இந்த பிளாஸ்டிங்கை பிளாஸ்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, பூசலை பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் வர மாலிகுல்ஸ் வந்துட்டு இந்த சிமெண்ட்டில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் மழைக்கும் வெயிலும் வரும்போது விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதையும் சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம அட்மிக்சர்னு ஒன்று போடுறோம். டாக்டர் பிக்ஸ்டில் வந்து நம்ம 301 கெமிக்கல்னு ஒன்று இருக்குது, அதுமாதிரி LW+ ஒரு கெமிக்கல் இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த மாலிகுல்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி உருவாக்கி கொடுக்கும். பிளாஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு ஷைனாக ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாலிகுலில் அது ரியாக்ட் ஆகுது. அப்போ செட்டிங் டைம் நல்லா கிடைக்கும். அப்போ தண்ணி விட்டுட்டே இருக்கும்போது க்யூரிங் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸ்லாம் கரெக்டாக செட் ஆகும். அந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணும். அப்போ அந்த ஏர் கிராக் வரத்தை குறைக்கலாம். ஆனால் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிற முடியாது. நம்ம ஊர் அடிக்கிற வெயில் அந்த மாதிரி ஒரு 45, இப்போ எதுக்காக ராஜஸ்தானில் ஃபுல்லாக மார்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு இந்த வெயில் அவங்களுக்கு 55 வரைக்கும் போகுது இல்லைங்களா, அப்போ இந்த கான்ட்ராக்ஷன்லாம் பயங்கரமாக நடக்கும் அவங்களுக்கு. அதனால தான் பழைய காலத்தெல்லாம் ஒரு 1 feet 1.5 feet வால் கட்டுறாங்க. இப்போ நம்ம கட்டுறது 9 inch வால் இல்லை 4 inch வால் தான் கட்டுறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருந்தாலுமே நம்ம கொடுக்குற உள்ளே போகிற செவர்லாம் வந்து 4 inch 9 inch தான், 1 feet 1.5 feetலாம் கிடையாது. அதனால தான் ஃபுல்லாக மார்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகாது வால். நம்மளோட சேஃப்கார்டு தான் பண்ண முடியாது, ஏன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகிட்டுன்றதால இதுமாதிரி நம்ம அட்மிஷன்ஸ் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எம்சாண்ட் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா வாட்டர் கண்டென்ட் வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும். மணல் வந்து அவ்வளோ சீக்கிரம் உரியாது. நீங்கள் கலவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 minutes கழிச்சு கூட அந்த தண்ணி பார்க்கலாம். அதில் நீங்கள் இதில் பார்க்க முடியாது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கிறது தான் இந்த அட்மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அது நம்ம அவுட்டரில் மட்டும் ஃபுல்லாக போடுவோம். அவுட்டர் தான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா தெரியும் உங்களுக்கு க்ளீனாக. அடுத்த ரூம் போகலாங்களா? இப்போ போகலாம். அதுமாதிரி இந்த பட்டி இருக்கு. இந்த வீட்டில் இன்னொன்று சார், ஒரு இப்போது அந்த சிலிண்ட்ரிக்கல் லிஃப்ட் வருது இல்லைங்களா, அந்த லிஃப்ட் இந்த ஸ்பேஸில் போட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும்னா ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் வேணும். அதுக்காக அங்கே ஒரு லேண்டிங் இங்கே ஒரு லேண்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. அதே வென்டிலேஷன் கொண்டு வரதுக்காக இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ஓல் ஷேப் கொடுத்துருக்கோம். இங்கே சர்க்குலர் மேலே இப்போ மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்ட்ரைட்டாக வெளிச்சம் கீழே வரைக்கும் அடிக்கும் உங்களுக்கு. கிளாஸ் வச்சுருவோம். இங்கேயும் கிளாஸ் வச்சுருவோம் இந்த ஏரியாலையும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த பக்கம் ஃபுல்லாக வெயில் அடிக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு grill மாதிரி வந்துரும். ஃபுல்லாக grill கவர் ஆகிடும். எனக்கு சேஃப்டி இல்லை. எஸ்எஸ் grill ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன லேண்டிங் ஸ்பேஸ் இது. ஸோ இங்கேருந்து கூட அவங்க பார்த்துக்கலாம் கீழே என்ன நடக்குது ஏது நடக்குது. இப்போ இந்த ரூமில் பார்த்துக்கலாம், அந்த ரூமில் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இன்டர்கனெக்டடாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் மூவ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இண்டிவிஜுவல்ஸில் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அவங்களுக்கு அமையும். அது அவேர்னஸ் நம்ம யாருக்குமே ஒன்று வர ஆரம்பிச்சதுன்னா எல்லாருமே போடலாம். அது ஆனால் இது வந்து இந்தியன் பேனல்ஸ் மட்டும் தான் அது கொடுக்குறாங்க. சப்சிடிலாம் கொடுத்து தான் அந்த ரேட் சொல்கிறேன் நான். இப்போ எல்லா வீட்லையுமே போட்டிருப்பாங்க. இதெல்லாம் சோலார் பேனல்ஸ் தான் இங்கே மேலே போட்டிருக்கு. 4 kilowatt. 4 kilowatt. இது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? அதான் 1 kilowatt வந்து ஒரு 85,000. 1 kilowatt 85,000. ஒரு கிலோவாட்டுக்கு 85,000. ஸோ 4 kilowatt போடுங்களேன். 4 kilowatt தேவையான ஒரு. ஆமாம். எத்தனை லைட்டு போடுறோன்னு கணக்கு வச்சிங்களேன். எத்தனை 100 watts போடுறோம், எத்தனை 250 350 நம்மளே கணக்கு பண்ணிக்கலாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. கணக்கு பண்ணிங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு வாட்ஸ் கணக்கு பண்ணிக்கிறோம். அது கிலோவாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு வச்சிங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் டெய்லியும், அதுக்காக தான் நம்ம வாட் எவ்வளோனா போடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 1000 kilowatt கூட பண்ணலாம். நம்ம அதுக்கான பேனல்ஸ் மட்டும் இருக்கணும். இந்த இடத்துக்கு ஆப்டா நீங்க சொன்ன மாதிரி 4 kilowatt கரெக்டாக இருக்கும். அங்கே நம்மளுக்கு ஷேடோவும் விடாது அந்த இடத்துக்கு நமக்கு. ஓப்பன் ஸ்பேஸ் அது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அதிகமாக கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அதிகமாக கரண்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ மீதி கரண்ட்டை கவர்மெண்ட் கொடுத்துடலாம். அப்போ அது லாபம் தானே நம்மளுக்கு. இப்போ அதான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கெலாம் சராசரியாக
நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணால் 10,000 கண்டிப்பாக பில் வந்துடும் அந்த வீட்டுக்கு. 10,000 which is very high. கண்டிப்பாக வரும். அதுமாதிரி முடிஞ்சால் நம்ம டெலிவரி எப்படி கொடுப்போம்னா டேங்க்லேருந்து வரது வந்து 1.5 பைப் டெலிவரி, அப்புறம் 1 inch டெலிவரி, பாத்ரூமுக்குள்ளே வரது 3/4 inch, 3/4 inch 1/2 inchன்னு பிரியும் உங்களுக்கு. அப்படி தான் உள்ளே போடுறதுலாம் சிபிஎஸ்சி போட்டு மீதெல்லாம் பிவிசி போடுறோம். அப்படிங்கும்போது ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து கம்மியாக ஆகும்போது அதிகமாக ப்ரெஷர் கிடைக்கும் கீழே. இப்போ இந்த டேங்க் வச்சுருக்கோம் மேலே. இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 40 ஃபீட்டுக்கு மேலே இந்த டேங்க் இருக்குது. ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா பாத்ரூம்ஸுக்குமே 40 ஃபீட்லேருந்து வரதால. இதை நம்ம மேலேயே வச்சுன்னா அது ப்ரெஷரே கிடைக்காது உங்களுக்கு. வாட்டர் டேங்க்லாம் ஹைட்டாக வைக்க உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். எவ்வளோ லிட்டர்ஸ்? இது 3000 லிட்டர்ஸ் சார். 3000. அதுமாதிரி ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோலில் போட்டால் என்ன அட்வான்டேஜ்னா எப்பவுமே தண்ணி ஃபுல்லாகவே வச்சுட்ருக்கோம். அது தட் மீன்ஸ் ப்ரெஷர் எப்பவுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். தண்ணி கம்மியான ப்ரெஷர் குறைஞ்சிரும்ல. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணுற விஷயம் அதுங்க. இது மேலே நம்ம அடிஷ்னலாக வீட்டுக்கு என்ன பண்ணுறது இன்டீரியர்ஸ் தான் முடிவு பண்ணுவோம். இது வந்து நம்ம இப்போ 1.25 ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இதே நம்ம சிட்டியில் எங்கே போனாலுமே இந்த வீடு ஒரு 4 கோடி ரூபாய் கண்டிப்பாக வந்துடும். இன்னைக்கு கரண்ட் ஸ்டேஜுக்கு 1.25. இந்த ஒரு வீடு, இந்த பக்கத்து வீடு தான் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடு முடிஞ்சிச்சு. அது இன்னொரு 1 monthல ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது புக் பண்ணாங்கன்னா நல்ல கான்செப்ட். நிறைய அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஆக்சுவலி யூ எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு லேமன் ஒரு புதுசாக வந்தால் கூட, ஏன்னா யாருமே விச் நோ பில்டர்ஸ் வில் எக்ஸ்பிளைன் டு திஸ் எக்ஸ்டென்ட். பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. ஒரு ஒர்க்கு, அது பின்னாடி அந்த பேக்ரவுண்டு நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறது வந்து இட்ஸ் ரியலி அ கிரேட் ப்ளஸ் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாம் யாருக்கும் இந்த அவேர்னஸ் இல்லையே உங்களுக்கு, தெரியாது. உங்களுக்கு நோபடி வில் சே, கரெக்டுங்களா? ஏன்னா இதெல்லாம் அவங்க ஒரு சீக்ரெட்டாக வச்சு அதை அப்படியே ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க பிஸ்னஸில். பட் யூ ஆர் வெரி டிரான்ஸ்பரண்ட். தட் வே ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவோம். கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. Really wish you all the best. Thank you. It's a nice meeting you. Thank you. Thank you.